ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடு காலி பண்ணுறாங்கங்க. ஸோ, அதனால் ஊஹால் வண்டி எடுத்திருந்தோம். அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் பொருள்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால. ஊஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்டு தான் இருக்கும். மிடில்ல வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். நான் சீட்டில் உட்காந்தேன் அப்படின்றதுனால அவரை வந்து மிடில்ல உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ட்ரக்குங்க. நம்ம வீடெல்லாம் காலி பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பொருளெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 1 ஹவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு $20 பே பண்ணணும். இதுக்கு பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும், நம்ம போயிட்டு எடுத்துக்கலாம். வண்டி எடுக்கும்போது எவ்வளோ பெட்ரோல் இருக்கோ அதே மாதிரி பெட்ரோல் போட்டு ரிட்டர்ன் பண்ணிடணுங்க. ஸோ அதுதான் அதோட ரூலு. எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சரண்யாவும் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. கடைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. எல்லாம் போயிட்டு தனியாக ஷாப்பிங் போகிறதுல இருக்க சந்தோஷம் நிஜமாலுமே அதை வந்து அளவில்லாதான்னு சொல்லுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் கூட போனோம்னு வச்சுக்கோங்களேன், கூடவே இருப்பாங்க. இது எதுக்கு எடுக்கிற, அது எதுக்கு எடுக்கிற, இது என்ன, அது என்னன்ட்டு 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சு பொருளை வாக்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளார போதும் போதும்னு ஆகிடுங்க.